உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. சினிமாவுக்கான விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அவதார் நமக்கு ஞாபகம் வர்றது நாவிகள் தான். இந்த நாவிகளை காப்பாற்றுறதுக்காக இல்லை, நாவிகள் கூட போய் அவங்க உள்ள இருந்து ஏமாற்றி அவங்கள எதிராக செயல்படுறதுக்காகத்தான் நம்ம ஜாக் உள்ள போறாரு. அப்புறம் நாவிகள் குடும்பத்திலே அவர் ஒருத்தராகி அந்த நாவிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துல ஜாக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. இது கடந்த 2 பாகமா நம்ம பார்த்துட்டோம். 3வது பாகமா அதே ஜாக் இந்த நாவிகளுக்கும் அவரோட குடும்பத்திற்கும் என்ன செய்ய போறாரு, இந்த பாண்டோராவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி கிட்ட வந்து நாவிகளையும் அவரோட குடும்பத்தையும் எப்படி காப்பாற்ற போறாருங்கிறது தான் 3வது பாகம். இந்த கதைக்கு அவர் தேர்ந்தெடுத்த 3வது என்னன்னா ஃபயர். ஃபர்ஸ்ட் அவர் ட்ரீ நிலம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. 2வது கடலும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இப்போ 3வதா ஃபயர் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த 3வது பாகத்தை கொண்டு வந்திருக்காரு. முதல் பாகத்தை மாதிரியே இந்த பாகத்திலையும் மிக பிரம்மாண்டமாகவும் கதைமைப்பும் திரைக்கதையும் சோர்வு இல்லாமையும் அமைச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரன். 2வது பாகத்தில் அவர் செஞ்ச அந்த தப்பை, ஒரு தொய்வை 3வது பாகத்தை தவிர்த்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் தேவையில்லாத காட்சி அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன நெருடல் உண்டாகிறதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஃபயர் கேங்கை காணும்போது அவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன காரணத்திற்காக அவங்களோட ஒரு இனத்தை வந்து நம்ம வந்து காட்சி அமைப்பில் கொண்டு வந்தாங்கங்கிறதே நமக்கு புரிகிறது இல்லை. காரணம், நாவிகள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல சக்தியா நாவிகளை காட்டக்கூடிய அதே நேரத்தில் ஜேம்ஸ் கேமரன் ஃபயருங்கிற ஒரு குரூப்பை கொண்டு வந்து அவங்க இந்த நல்ல சக்திக்கு எதிரான தீய சக்தி அப்படிங்கிறத காணிக்கிறாரு. ஓகே, அந்த தீய சக்தி நம்ம பாண்டோரால இருக்கக்கூடிய ஆர்மி கூட சேர்றதும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள நாவிகளுக்கு எதிராக செயல்படுறது தான் இந்த புதியதாக இந்த 3வது பார்ட்ல ஜேம்ஸ் கேமரன் சொல்ல வர்றது. இந்த நல்ல சக்தின்னு அவர் சொல்ல வர்றது என்ன, ஈவாவோட குழந்தைகளும் காணிக்கிறார். ஈவாவோட குழந்தைகளை காணிக்கும் போது இந்த இடத்துல தான் ஜேம்ஸ் கேமரன் ஒரு புதிய ட்விஸ்ட் ஒன்று கொண்டு வர்றாரு. நம்ம டாக்டர் கிரேஸ் இருந்தாங்கல்ல, அவங்க இறக்கக்கூடிய சமயத்தில் அவங்களோட நாவி உருவத்திற்கு கர்ப்பம் இருக்க மாதிரியும் அது மூலமாக குழந்தை பிறந்ததாகவும், அப்பாவே இல்லாமல் பிறந்த குழந்தை அது கடவுளுடைய குழந்தை, ஈவாவோட குழந்தைன்னு நம்ம ஜாக்கோட வளர்ப்பு மாலான கிரியை காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சக்தி வச்சு இவங்க மூலமா நாவிகளுக்கு கூடுதலான பலமும் சப்போர்ட்டும் கிடைக்கிற மாதிரி காட்சி அமைப்புகளை வச்சிருக்காரு. அவங்களுக்கு எதிராக காட்டணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சாத்தான் குரூப்பாக ஃபயரை காணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் நம்புறேன். அதே நேரத்தில் இந்த ஃபயர் குரூப்பு மொத்தமாக அழிக்கப்பட்டுச்சான்னா அதுவும் இல்லை. பாண்டோரால இருக்க ஆர்மி அழிக்கப்பட்டுச்சா அதுவும் இல்லை. நாவிகள் அழிக்கப்பட்டுச்சா அதுவும் இல்லை. ஜாக் குடும்பம் தத்தளிச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பிரிஞ்சு கிளைமேக்ஸில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கதைமைப்போ எதுவுமே நமக்கு நார்மலாக இருந்தாலும் பிரம்மாண்டமும் காட்சி அமைப்புகளும் நம்மளை பிரமிக்க வைக்கிது. அதுவே இந்த சினிமாவுக்கு மீண்டும் ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டாக்கி வைக்கிதுங்கிறது உண்மை. ஆக ஃபயர் அண்ட் ஆஷ் அவதார் திரும்ப ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு வாட்டி எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருக்கணும், அந்த அனுபவத்தை பெற்றிருக்கணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மீண்டும் இன்னொரு சினிமா விமர்சனத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த சினிமாவை பற்றின கமெண்ட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுங்க.